ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆம்ப்ளிஃபயர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 4.1 ஆம்ப்ளிஃபயரோட ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக ஃபுல் எஃபர்ட் ப்ளஸ் டைம் ஆல்மோஸ்ட் 2 நாள் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸ், அதாவது ரகசியங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி கனெக்ஷன்ஸ் எல்லாமே, ஏன்னா எந்த ஒரு யூடியூப்பும் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒயரிங் டீட்டெயில்ஸ் போட மாட்டாங்க. பட் எல்லா ஒயரிங் டீட்டெயில்ஸும் அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கியான அசம்பிளி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட கேபினெட் வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. நான் வந்து கடையில் கொடுத்த ஒரு ஹோல்ஸுக்கு 20 ரூபா அந்த மாதிரி கேட்டாங்க. அதனால் நானே வந்து கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். ஓரளவுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு கார் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்காக இதுக்கு ஸ்டாண்டுக்காக ஒவ்வொரு கார்னர்லையும் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஒரு பக்கம் அதில் ஹோல் இருந்தது, பட் மற்ற இதில் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிடி போர்டு, இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும். இந்த போர்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். அது இன்றைக்கி தான் எனக்கு கையிலே கிடச்சிது. ஸோ இது சம்மந்தப்பட்ட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் 2 நாளில் வந்துடும். ஸோ இதுலேயே வந்து ஒயரிங் டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒயரிங் வந்து யாருமே கிளியராக சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒயரிங் சொல்கிறேன், அதை பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து பிடி போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா LM324 பிடி போர்டு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 கெய்னிங் ஸ்விட்ச் கொடுத்துருவாங்க, ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிங்கிள் பவர் சப்ளை உங்களுக்கு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து பாசிட்டிவ், அதில் வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். அதனால் நம்ம இங்கே கூட எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்ட்லேருந்து நம்ம வந்து நெகட்டிவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஆடியோக்கான அவுட்புட் கனெக்ஷன் வந்து இங்கே தான் வரும். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆடியோ இன்புட் கனெக்ஷனுக்காக இங்கே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய யூஎஸ்பி பிளேயர்லேருந்து அவுட்புட் எடுத்து இதில் சொருக போகிறோம். இதுலேருந்து வர அவுட்புட்டில் வந்து இதுலேருந்து தான் நம்மளுடைய போர்டுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம போர்டை வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரிப்பன் கேபிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. நம்ம இது பண்ணுறதுக்கு அதே போல் நம்மளுடைய பிடி போர்டு உட்காரத்துக்கான ஸ்க்ரூஸ் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதுக்கான ஸ்பேசஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகே, நம்ம ஸ்பேஸை வந்து கனெக்ட் போட்டாச்சு. இல்லை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக நம்மளுடைய பிடி போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பிடி போர்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து எந்த ஷேக்குமே இல்லை. இதுக்கு நம்ம வந்து மேலே போல்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா போர்டு சாய்ச்சோம் அப்படின்னா, கேபினெட் சாய்ச்சோம் அப்படின்னா கீழே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக கேபினெட் ஃபிக்ஸிங்கான போல்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணி 4 பக்கம் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து பாஸ் டியூபுக்கு வந்து அந்த பொட்டென்டோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான வயர் வந்து நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து வயர் சீவி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு நான் கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இதில் நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைனஸ் தான் காமன். நம்மளுக்கு வந்து மைனஸ். ஓகேங்களா. ஸோ மைனஸ் வந்து காமன். ஸோ காமன் லைன் எங்கே போயிருக்கு உங்களுக்கு, இந்த ட்ரிபிள் போர்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கும் அதில் தான் இருக்குது, பாஸ் கனெக்ஷனும் அதில் தான் இருக்குது. ஸோ காமன் ஒயர் வந்து இதுதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய பொட்டென்டோமீட்டர் எடுத்துக்கணும். ஸோ காமன் நம்ம எப்படி கொடுப்போம், இதுதான் ஃபஸ்ட்டு பின் தான் காமன். ஸோ இப்படி தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒயரும் அப்படி தான் அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பின் வந்து காமன். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட்டு பின் காமன். அதே போல் இதில் ஃபஸ்ட்டு பின் காமன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து காமன். ஸோ அதுதான் நம்ம பொட்டென்டோமீட்டர் இந்த பொசிஷன் வைக்கணும். ஸோ ஒயரிங் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. மாற்றி கொடுத்துட்டோம், நமக்கு சரியாக வால்யூம் வரல, அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இப்போ நம்ம சால்விங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு பாஸ்க்கான ஒயரிங் தனியாக, ட்ரிபிள்கான ஒயரிங் தனியாக கொடுத்தாச்சு. கலர் கோட் கரெக்டாக வச்சு கொடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பொட்டென்டோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு மைனஸ் ஃபஸ்ட்டு ஒயர் வந்து மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஒயர் வந்து தேர்ட் ஒயர் தான் வந்து ட்ரிபிள்கான ஆடியோ இன்புட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒயர் வந்து நம்ம க்ரீன், நம்ம கொடுத்த கலர் கோடுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து எல்லோ. ஓகேங்களா. ஃபைனலாக ரெட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் 100K பொட்டென்டோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு குவாலிட்டியான சவுண்ட் வந்து வேணும் அப்படின்னாக்கா 100K கொடுக்குறது நல்லது. ஓகேங்களா. ஆனால் ஒயர் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை இங்கே நம்மளுடைய ஆக்ரிலிக் பேனலை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாஸ்க்கான கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ அதுவும் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெண்டிங். ஓகேங்களா. ஸோ அடுத்தபடியாக இதுக்கான ஆடியோ இன்புட் ஒயர் வந்து நம்ம கொடுக்கணும்.
இதுக்கு நான் சொன்ன மாதிரி சாம்கான் ஒயர் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சாம்கான் ஒயர் வந்து ஒரு லென்த் வரும்னு நினைக்கிறேன். லென்த் வந்துச்சுன்னா நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான 12 வாட் இன்புட் கொடுக்கணும். ஸோ 12 வாட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஒயர் வந்து இப்போ கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தபடியாக ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறது இதுக்கு தான். ஸோ இந்த போர்டுக்கு தான் நம்ம ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சீல்டு ஒயர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுலேருந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ 4 அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ 4 அவுட்புட்டுக்கான சீல்டு ஒயர் வந்து இது தான். ஸோ சீல்டு ஒயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஹம்மிங்ன்ற பிரச்சனையே வரவே வராது. ஸோ அதுக்காக மட்டும்தான் சீல்டு ஒயர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிளாம்பை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட போர்டை வந்து இப்போ தலைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒயரிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக ஒயரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறதுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஒயரிங் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ வந்து ஒயரிங் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போர்டுக்கான கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஷீல்டு ஒயரை வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயரை நல்லா சீவிட்டு 2 பக்கம் நல்லா முடிக்கிட்டேன். இது மாதிரி 2 ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளது போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இன்புட்டு, அதனால நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஒயரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த காமன் ஒயர் கிரவுண்டு வந்து 2த்தையும் ஒன்றா முடிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2 பக்கமும் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சால்ட்டு கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக அடிச்சுட்டு ஒயரும் பிரிச்சுட்டு 2 பக்கம் அதாவது 3 ஒயர் வந்து தனித்தனியாக சால்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெட்டு 2 ஒயர், பிளாக் 2 ஒயர், அந்த காமன் 2 ஒயர் ரெண்டுத்துக்குமே சால்டர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிடி போர்ட்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு மிடில் ஒயர் பார்த்திங்கன்னா அது வந்து காமன் ஒயர். ஸோ காமன் ஒயர் வந்து அதில் சால்வ் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ணி ப்ளஸ் ஒயர் வந்து அந்த பக்கம் லெஃப்ட் சேனல்லையும், பிளாக் ஒயர் வந்து ரைட் சேனல்லையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட இந்த வேலை பிடி போர்ட்லேருந்து அவுட்புட் எடுக்கிற ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட்புட் ஒயர் எடுத்துருக்கோம்ல, அதில் 2 காமனையும் ஒன்றா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக இருக்கட்டும். நம்ம எப்போயுமே போர்டில் சால்டரிங் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி லெட்டு வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து கம்மியாக தான் லெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஒயர் அதில் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து லெட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சால்டரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம போர்டுக்கான இன்புட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா காமன் ஒயர் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ காமன் ஒயர் வந்து நம்ம 2 ஒயர் முடிச்சு வச்சுருந்தோம். ஸோ அந்த 2 ஒயரும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 இன்புட்லேயும் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு லைனாக போகும். அடுத்தபடியாக ரைட் சைடில் இன்புட் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இதுதான் வந்து நார்மலாக இந்த 4 சேனல் இன்புட் கொடுக்குறது இதுதான் மெத்தட். நான் வந்து தமிழில் நிறைய யூடியூப் சேனல் தேடி பார்த்தேன். எந்த யூடியூப் சேனல்லையும் வந்து 4 இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க தவிர ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து நார்த் இந்தியா சைடில் இருக்கிற எல்லா சேனலையும் செக் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் தான் அப்படி போட்டிருந்தார். அவர் வந்து சீல்டு ஒயர் தான் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம அவுட்புட்காக இந்த ஒரு ஆர்சி சாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரு -2 ப்ளஸ் அப்படி தான் கொடுக்க முடியும். நான் இதில் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கான மைனஸ் இந்த ஒயர். ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த செகண்ட் பின்னுக்கான இந்த மைனஸ். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி வந்து கட் பண்ணிட்டேன். அதே போல் இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கான மைனஸ் வந்து இந்த ஒயர், செகண்ட் பின்னுக்கான மைனஸ் வந்து இந்த கம்பி, அவ்வளோதான். ஸோ இது வந்து சப்புக்காக நம்ம வந்து அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணி சப்புக்கு ஒயர் வந்து எடுத்துக்கலாம். பின்னாடி இது வந்து நம்ம வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு நம்ம அந்த சாக்கெட் சொல்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நான் ரெடி பண்ண ஒரு மெத்தட் அது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்ரிலிக் கேபினெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆக்ரிலிக் கேபினெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து MP3 பிளேயர் வந்து இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணாக்கா இந்த உள்ள இருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த பகாரியா போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சாம்கானில் வந்தது. சாம்கானில் வந்து ஒயிட் டிஸ்பிளே. சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ பின்னுக்கும் பேட்டரி பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ பேக்கில் இருக்கிற பேனல் பேப்பர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த சாம்கானில் யூஎஸ்பி பிளேயர் பார்த்திங்கன்னா அதில் ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக அப்படி வைக்க போகிறதில்ல. அதில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து நம்ம தனியாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பொசிஷனில் நம்ம வந்து அனபாண்ட் வச்சு ஓட்ட போகிறோம். ஸோ போர்டை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டையும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் அந்த ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அனபாண்ட் வச்சு நம்ம ஓட்டலாம்.
மற்ற கம்மை விட அனபாண்ட் வந்து நம்மளுக்கு குயிக்காக வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு உடையவும் உடையாது. இப்போ கம்மு வச்சு நல்லா ஒட்டியாச்சு, ஸ்ட்ராங்காகவும் ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த கொடுத்த ஸ்க்ரூஸை வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து போர்டு வந்து ஷேக் இல்லாமல் இருக்கும். இது வந்து எனக்கு கேபினெட் கூடவே வந்த ராக்கர் சுவிட்ச். ஸோ இது வந்து நம்ம ஏசி இன்புட் கொடுத்துக்கலாம், டிசி இன்புட்டும் கொடுத்துக்கலாம், ஏசி கொடுத்துக்கலாம். ஏசிக்காக தான் மெயினாக இதை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா உள்ளே வந்து லைட் எரியும். இந்த ஆக்ரிலிக் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கிடையாது, நம்ம கம்மு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அனாபாண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த கம்மு தான், ஃபெவி பாண்ட். இது வந்து ரப்பர் ஒட்டக்கூடியது, பிளாஸ்டிக்கும் ஒட்டும். பிளாஸ்டிக் அண்ட் இரும்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காம்பவுண்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிடிக்கும். ஆனால் வந்து உடனே காயாது. அட்லீஸ்ட் ஒரு ஒட்டிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாக நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் அது காயும். என்ன பண்ண போகிறோம்னா கேபினெட் அவுட்டர் பார்ட்டில் சுற்றி வந்து இந்த கம்மை வந்து தடவிக்க போகிறோம். நம்ம எங்கே நம்ம ஆக்ரிலிக் பேனல் வைக்கிறோமோ அந்த இடத்துல சுற்றி ஒட்டிக்கலாம். ஆக்ரிலிக் பேனலை வந்து கரெக்டான பொசிஷன் வச்சு இதே பொசிஷனில் வைக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக சீட்டிங் ஆகும், இல்லைன்னா ஷேக் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நம்ம பேனல் நல்லா ஒட்டிக்கிச்சு, எந்த ஷேக்கும் இல்லை. நான் ஆல்மோஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ நம்ம சப் ப்ரீ போர்டை வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் இருக்கிற பொட்டென்டோமீட்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கான அவுட்புட். ஓகேங்களா, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. சப்வூஃபர் போகக்கூடிய இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து 2 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 லைன் வந்து என்னக்கா நமக்கு டியூவல் சேனல் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து சப்புக்கு வந்து ஒரு லைன் வந்தால் போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது 2த்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வதாக இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து உங்களுக்கு 24 வோல்ட், அதாவது 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை கொடுக்கலாம். அதே போல் அது பக்கத்தில் இருக்கிறது தான் 100 ஓம்ஸ் ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 12 வோல்ட்டுக்கான இன்புட் கொடுக்கலாம். ஸோ நம்ம 24 வோல்ட்டுக்கு சப்ளை எடுத்தோம் அப்படின்னா 24 வோல்ட்டு கொடுக்கலாம், இல்லைனா 12 கொடுத்துக்கலாம். அதில் 12 கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற காமன் ஒயர், அதாவது வந்து கிரவுண்டில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு லைன் வந்து வந்துடும். இந்த போர்டுக்கான ஸ்க்ரூ வந்து நான் போடவே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ரப்பர் ஸ்டாண்ட் மாதிரி, ரப்பர் புஷ் மாதிரி என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து கம் பண்ணி ஒட்ட போகிறேன். மோஸ்ட்லி இந்த ஆக்ரிலிக் பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு எர்த்து ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், ஹம்மிங் வரும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட யூஎஸ்பி பிளேயரோட யூஎஸ்பி பென்ட்ரைவ்ஸோட ஒரு இடத்துல வந்து ஒரு சால்டரிங் பண்ணி ஒரு ஒயர் வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அதை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர் இதுதான். ஓகேங்களா, இது மோஸ்ட்லி இந்த வெயிட்டுக்காக, அதிக வெயிட் உள்ள பொருளை வந்து கீழே வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய டிராக்டர் அந்த மாதிரி பெரிய லாரிலலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா மற்ற போர்டை ஹைட்டுக்கு இதை வச்சா தான் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம கட் பண்ண ரப்பரை வந்து சரியான பொசிஷனில் வச்சு நம்ம வந்து அனோபாண்ட் போட்டு ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஷேக் ஆகாது, ப்ளஸ் போர்டு வந்து கீழே விழாது. போர்டு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிராஸ் ஷேப்பில் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு நார்மலாக ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறது தான் போதும் எனக்கு. இப்போ அந்த கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து நம்ம வச்சு பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ஆல்ரெடி இந்த ஒரு போர்டில் இருந்தது தான், யூஎஸ்பி போர்டில் இருந்தது. அந்த ஸ்க்ரூவை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் தூக்கி போடாமல். ஸோ அந்த ஸ்க்ரூவை வச்சு இப்போ நம்ம 2க்கும் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ஷேக்கிங்கிறது இருக்காது, நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பொட்டென்டோமீட்டர் இருந்த இடத்துல நம்ம சால்டரை வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து திருப்பி அது மேலே சால்டரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த பொட்டென்டோமீட்டர் இருந்த பொசிஷனுக்கு ஒயரை வந்து நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஆல்ரெடி நான் வந்து அந்த வால்யூம் ட்ரபிள் பாஸுக்கெலாம் வந்து கனெக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திருப்பி எடுக்க வேண்டாம்னு தான் நான் எடுக்கலை. ஸோ சரியான கலர் கோட் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஒயர் த்ரூ பண்ணி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். சப் ப்ரீக்கான வந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஆக்ரிலிக் கேபினெட்டில் அதுக்கான பொசிஷனில் வச்சு நம்ம கரெக்டாக லாக் பண்ணிட்டா போதும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொட்டென்டோமீட்டரில் சைடில் வந்து ஒரு அலுமினியம் கிளாம்ப் மாதிரி இருக்கும், அதை உடச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து பெரிய போர்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண சரியாக இருக்கும், பட் சில டைமில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை வந்து உடச்சினால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீ ஆம்ப் சப் ப்ரீக்கு போடக்கூடிய இன்புட் ஒயரை வந்து 2 லைனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு சின்ன ஒரு துண்டு ஒயர் வந்து சால்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாஸ்டர் வால்யூம், அதாவது நம்மளோட யூஎஸ்பி பிளேயர்லேருந்து வர அவுட்புட் ஒயரை வந்து நம்மளோட பிடி போர்டுக்கு கனெக்ட் பண்ணணும். அதுக்கான மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிடி போர்ட்லேருந்து வரதுக்கு கனெக்ஷன், அதாவது பிடி போர்டுக்கு இன்புட் கொடுக்குறது அதுக்கு வந்து சீல்டு ஒயர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ண ஒயர் தான் யூஸ் பண்ணுறதுனால ஹம்மிங் நம்மளுக்கு வராது. ஸோ சால்டரிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. இதை நம்மளுடைய கேபினெட்டில், ஆக்ரிலிக் கேபினெட்டில் மாஸ்டர் வால்யூம் வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளுடைய மாஸ்டர் வால்யூம்லேருந்து வர அவுட்புட்டை வந்து பிடி போர்டுக்கான இன்புட் லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தெரியக்கூடிய ஒயர்லாம் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிச்சு முடிஞ்சால் டேக் கூட போட்டுக்கலாம். ஸோ டேக் போட்டோம் அப்படின்னாக்கா பிரியாது, பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ் அதாவது 12 வோல்ட் 5 ஆம்ப் எஸ்எம்பிஎஸ் வந்துக்கான கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதே போல் இந்த ராக்கர் ஸ்விட்சையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ராக்கர் ஸ்விட்ச் கனெக்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதனால் சொல்லணும் அவசியம் இருக்காது. ஸோ அந்த கனெக்ஷனும் நம்ம கொடுத்தாச்சு. இது அடுத்தபடியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடிய பவர் வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து போர்டு கொடுத்துருக்கேன். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. ஸோ எஸ்எம்பிஎஸ் பல்ப் வந்து எரியுது. நம்மளுடைய போர்டுக்கான இன்புட் வந்து எடுக்கணும். ஸோ அதை வந்து இதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதிலேயே வந்து நம்மளுக்கு கிளாம்ப் தான் கொடுத்துருக்காங்க, வயர் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் வருது, அதை நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும். நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எம்பிஎஸ்லேருந்து ஒரு அவுட்புட் டைரெக்டாக அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து நம்மளுடைய ஆடியோ போர்டுக்கும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு அவுட்புட் எடுத்து அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா நம்மளோட சப் ப்ரீ போர்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். சப்பு ப்ரீ போர்ட்லேருந்து ஒரு லைன் எடுத்து நம்மளுடைய பிடி போர்டுக்கான பவர் கனெக்ஷன் வந்து அதையும் நான் கொடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் ஆல்மோஸ்ட் 99% முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஸ்பீக்கருக்கான ஒயர் மட்டும் தான் சால்டரிங் பண்ணணும். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எனக்கு ஆக்சுவலி அந்த போர்டு கனெக்ஷன் தான், வோல்டேஜ் தான் பெரிய ரொம்ப நேரமாக இழுத்துச்சு. ஸோ அதை தான் இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. முக்கியமாக வந்து நம்ம லைட்டும் வந்து போட்டுட்டோம். ஸோ லைட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த போர்டு வந்து தெரியும், ஒயிட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்டு கேபினெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு டெஸ்டிங் வீடியோ போட்டுருவேன். ஓகேவா? ப்ரீக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிடி போர்டுக்கு கொடுக்குற இன்புட் ஆடியோ இன்புட்லேருந்து ஒரு லைன் எடுத்து சப் ப்ரீக்கு இன்புட் கொடுத்துட்டேன். ப்ளஸ் 2 ஒயர், அதோட அவுட்புட் ஒயர் வந்து நம்ம கொடுக்கணும். என்னென்ன அவுட்புட் வந்து ஒரு ஆர்சிஏ சாக்கெட்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அவுட்புட் ஒயரை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸ்பீக்கர் அவுட்புட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கமெண்ட் பண்ணிங்கன்னா தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன்னா அதில் போய் ரிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ நான் ரெடி பண்ண அதே ஆர்சிஎஸ் சாக்கெட் வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயே வந்து தான் நம்ம ஒரு பின் வந்து நம்ம சப் போர்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட வந்து ஊஃபர் இல்லை. ஸோ ஊஃபர் இருந்தாக்கா கண்டிப்பாக நான் அதையும் டெஸ்ட் பண்ணி வீடியோ காட்டுவேன். பட் இந்த வாட்டி நான் என்னால் காட்ட முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணக்குள்ள சப் போர்டு வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்சியை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒயரிங் வந்து நம்ம நார்மல் ஒயர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அப்பப்போ விட்டு போயிடுது. ஸோ அந்த ஒயரை அப்பப்போ கரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயரிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேனல் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கேபினோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி தான். ஸோ ஒன்று ஒயிட் டிஸ்பிளே, க்ரீன் கலர் லைட் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு ரெட் கலர் லைட்டு தேடி பார்த்தேன், எங்கள் ஏரியாவில் ரெட் ஸ்ட்ரிப் கிடைக்கல. ஸோ அதனால் க்ரீன் கலர் லைட் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் சரியான ஹம்மிங் சவுண்டு. எதனால் இவ்வளோ ஹம்மிங் சவுண்டு வருதுன்னு தெரியல. ஸ்பீக்கர் வாய்ஸோ எதுவுமே கனெக்ட் ஆனால் எதுவுமே காட்டல. ஒரு எல்லோ கலர் ஒயர் வந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதை வந்து சால்வ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதை சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் போர்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிரவுண்டு கொடுத்தேன். ஸோ கிரவுண்டு கொடுத்தோன்னே எனக்கு சவுண்ட் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 சேனல் அவுட்புட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வருது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் அதனால தான் ஒவ்வொரு ஒயரை எடுத்து உங்களுக்கு காட்டினேன். ஸோ கரெக்டாக வந்து எனக்கு வந்து சவுண்ட் வந்தது. 4 அவுட்புட்லேயும் கரெக்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஆம்ப்ளிஃபையர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஹேவ் எ நைஸ் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுறது தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் a நைஸ் டே. தேங்க்யூ.